என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 2ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு வீடு கட்டுவோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 7வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. வீடு கட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 1 கொரிந்தியர் 3:11. நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீக வீட்டொன்றை கட்டி கொண்டிருக்கிறோம். வீடு கட்டுவதானால் முதலாவது நல்ல இடத்தை கண்டறிந்து உறுதியான அஸ்திபாரம் போட வேண்டும். அதன் பின் அதன் மீது சுவர், ஜன்னல், கூரை என்று அவரவர் வசதிக்கேற்ப அழகான வேலைப்பாடுகளுடன் கட்டுவோம். இடம். கிறிஸ்து வீடு கட்டுவதற்கு 2 வகையான இடங்களை குறித்து கூறுகிறார். 1, கன்மலையான உறுதியான இடம். 2, மணற்தரை. கன்மலை என்பது இயேசுவின் மீது அஸ்திபாரம் போடுவதாகும். அதாவது மத்தேயு 7:24 படி கிறிஸ்துவின் உபதேசங்களை கேட்டு அவற்றின்படி செய்வதுதான் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுவதாகும். இது உறுதியானது. வெள்ளம், காற்று போன்ற வாழ்க்கை துன்பங்கள் எது வந்து மோதினாலும் விழாது. மணலின் மேல் கட்டப்படும் வீடு வெள்ளத்திற்கும் காற்றுக்கும் தாக்குப்பிடிக்காது. என்ன, இடம் தேர்ந்தெடுத்தாயிற்றா? அஸ்திபாரம் போட்டாயிற்றா? 2, கட்டுமானம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இயேசு என்ற அஸ்திபாரத்தின் மீதே நீங்கள் வீடு கட்டினாலும் 2 வகையாக கட்டலாம் என்கிறார். முதலாவது, பொன், வெள்ளி, கல் ஆகியவற்றை பயன்படுத்தி சுவர், வாயிற்படி, மேல்தளம் போடுவது. அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் நற்கிரியைகளால் தன் வீட்டை மேலும் உறுதியாகவும் அழகாகவும் கட்டுவது. 2வது, மரம், புல், வைக்கோல் போன்ற அக்கினியினால் எரிந்து போகக்கூடிய பொருட்களை கொண்டு, அதாவது நற்கிரியைகள், தேவ பயம், வசன ஞானம் எதுவுமின்றி ஏதோ ஒன்றை செய்து நாம் விரும்புகிறபடி வாழ்வது. நாளானது விளங்க பண்ணும். நியாய தீர்ப்பு நாளன்று நம்முடைய வேலைப்பாடு, அதாவது கட்டுமானம் அக்கினியினாலே சோதிக்கப்படும். புல், வைக்கோல் போன்றவற்றால் கட்டியிருந்தால் எரிந்து போகும். ஆனாலும் இயேசு என்ற அஸ்திபாரத்தின் மீது கட்டியிருந்தால் பரலோக ராஜ்யத்துக்குள் போகலாம். நற்பலன் எதுவும் இராது. இவ்வுலக வாழ்வில் இயேசு என்ற அஸ்திபாரத்தின் மீது பொன், வெள்ளி ஆகிய நற்கிரியைகளால் வீடு கட்டியிருந்தால் பரலோகத்தில் பரம சந்தோஷம்தான். நம் ஆன்மீக வீட்டின் அஸ்திபாரம் கிறிஸ்து. மேற்கூரை அன்பின் விசுவாச கிரியைகள். வெள்ளமோ, காற்றோ, அக்கினியோ நம் வீட்டை ஒன்றும் செய்ய முடியாது. நம் ஆன்மீக வீட்டின் அஸ்திபாரம் கிறிஸ்து. மேற்கூரை அன்பின் விசுவாச கிரியைகள். வெள்ளமோ, காற்றோ, அக்கினியோ நம் வீட்டை ஒன்றும் செய்ய முடியாது. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். மரம், புல், வைக்கோல் வைத்தல்ல, பொன், வெள்ளி உயர்ந்த கல்லாலுவி. மரம், புல், வைக்கோல் வைத்தல்ல, பொன், வெள்ளி உயர்ந்த கல்லாலுமே. ஆண்டவர் இயேசுவே அஸ்திபாரம், ஆண்டவர்
கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஜெபம். பிதாவே, நான் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது என் வீட்டை கட்டுகிறேன். என் விசுவாசத்தையும் அன்பையும் கிரியைகள் மூலம் வெளிப்படுத்த உதவும். ஆமேன்.